ஹாய் கைஸ், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இந்த வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் இஷ்யூஸ் நிறைய போயிட்டுருக்கனால நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ, என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா ஒரு சின்ன வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வீக்லி நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இது தெரியாது, ஓல்டாக இருக்கவங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி வீக்லி மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே தான் இப்போ பண்ணுறேன். ஸோ குயிக்காக என்ன விஷயங்கிறத டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஒரு மார்க்கெட்டு ஹெல்த்தியாக அப்சைட் போனோம், அதாவது இந்தியன் மார்க்கெட் அப்சைட் போனோன்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க பணம் எங்கே இருக்கோ அந்த மார்க்கெட்டு தான் மேலே போகும். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கண்டினியூஸாக ஒரு 15% கிட்ட ஃபால் ஆயிருக்கா. ஸோ இதுக்கு ரீசன் வந்து எஃப்ஐஐ செல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ இங்கே வந்து இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது மந்தோட டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. டிஐஎஸ்னால் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை உள்ளே போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆகாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இனி பணம் வருமா வராதான்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெட்ரோல் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா மெயினாக யுஎஸ், ஈரான் அண்டு இஸ்ரேல் வார். ஸோ இவங்களோட அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஆயில் சப்ளை கிடைக்கல, சிஎன்ஜி சப்ளை கிடைக்கல. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு உள்ளாடி இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டாலர்ஸ் கொடுத்து வாங்குறதுனால ருப்பியோட காஸ்ட் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூஎஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா யூஎஸ்லேருந்தோ இல்லை வேறு கண்ட்ரீஸ்லேருந்தோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை அவங்க ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அதை திரும்ப அவங்க எடுக்கிறப்ப அந்த ருப்பியோட டிப்ரிசியேஷனால் இன்னுமே அவங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அட்ராக்டிவ் மார்க்கெட்ஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கே அட்ராக்டிவாக இருக்குது இப்போ யூஎஸில் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறனால அங்கே அந்த ட்ரெஷரி ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் அதை தேடி போயிடுவாங்க. ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட பக்கத்து கண்ட்ரி சைனா வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து விற்றுக்கிட்டு அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பணம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரல, வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் மேஜர் ஃபேக்டர் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஃபாலில் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து டிஐஎஸ் வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தாலே தெரியுது, நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒருவேளை இந்தியாவுக்குள்ளாடி இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப, அதாவது இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 20th மேல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேட்டாவில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறையவே இந்தியாவோட மேஜர் கம்பெனிஸோட மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆகும், அவங்களோட பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும். ஸோ இதனாலே ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப மிக்சடாக நல்லா எல்லாமே இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால, நிறைய கம்பெனிஸ் அட்ராக்டிவாக இல்லாதனால இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மி பண்ணலாம். ஸோ இதனால் அகெயின் ஃபர்தர் நிஃப்டி வந்து இன்னுமே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு 23,600 ரேஞ்சில் இருக்குது. அண்டு இமிடியேட்டாக 22,200 ரேஞ்ச், அதாவது கிட்டத்தட்ட 22,000 வச்சுக்கோங்களேன், 22,000 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபாலையும் பிரேக் பண்ணிவிட்டு 20,000 ஆர் 21,000 வரைக்கும் கூட போகலாம். ஐ திங்க் 21,500 இஸ் த பெஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக அது தக்க வைக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே போகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் இதுக்கு வந்து மேஜர் ரீசன் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை எஃப்ஐஎஸ் வாங்காமல் இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அளவுக்கு ஃபால் நடக்கும். பட் ஃபுல்லி அது நடக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு விஷயம், இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃப்யூச்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா விக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்தியா விக்ஸ், அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதனால் என்னென்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. செல்லர்ஸுக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் தெரியாத வரைக்கும் நம்ம செல்லிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சப்போஸ் வந்து ஒரு நான் டைரக்ஷனல் மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து
போத் சைடு நான் ஷார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கூட திடீர்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸோ இல்லை திடீர்னு ஒரு இன்னும் நெகட்டிவான நியூஸோ வரும்போது டக்குன்னு மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் வந்து இன்னுமே அதிகமாக ஸ்பைக் ஆகுது. ஸோ இதனாலேயே மிகப்பெரிய லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் சேஃபர் சைடில் லார்ஜ் கேப் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா லார்ஜ் கேப்பு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய டிசிஎஸ்ஸாக இருக்கணும், ஐடி கம்பெனிஸ் மோஸ்ட்லி, அண்ட் அதை தாண்டி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாமே பெட்ரோலியம்னால இம்பேக்ட் ஆனது. அதே மாதிரி அந்த ஏவியேஷன் கம்பெனிஸ், ஸோ அவங்களோட இதுவும் நம்மளோட பெட்ரோல் ப்ரைஸ்னால ரொம்ப இம்பேக்டில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகும்போது கண்டிப்பாக மேலே அதிகமான ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஃபண்டை நிறைய பேர் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். எஸ்ஐபிஸை இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் எஸ்ஐபிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி 23,600 ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் நான் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு மந்த் ஆர் நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது மேபி மேலே இருக்கலாம், மேபி கீழே இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் நான் அகெயின் வாங்குவேன். ஸோ அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வித்தின் இந்த கன்சாலிடேட்டட் ஃபேஸை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி நல்லாவே நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பை ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அண்டு முக்கியமாக இப்போ எல்லோரும் எந்த செக்டாரில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா. ஸோ என்ன நடந்தாலும் இந்த 2 விஷயங்களுக்கும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பீரியட் ஆஃப் டைமில். ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து எல்லாத்துலேயும் டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே இருக்காது. ஏன்னா நிஃப்டியோட டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக 27,000 மேலே போயிடும். ஆனால் அது எப்போன்னு தான் நம்மளால் எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாது டியூ டு த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் ஒரு 1 or 2 இயர்ஸில் அதெல்லாம் செட்டில் ஆகி கிளியர் ஆகி எல்லாமே நார்மல் ஆகிறப்ப நம்ம நிஃப்டி வந்து ஐ திங்க் 29,000 30,000 கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். பெட்டர் உங்களுக்கு பெருசாக ஸ்டாக்ஸ் பற்றி ஐடியா இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வாரம் என்ன நம்ம மெயினாக பார்க்கணுன்னா, ஒன்று எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் செல்லிங் ஆர் பையிங். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அண்டு இந்த வாரத்தில் ஐ திங்க் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா குளோபல் ப்ராப்ளம்ஸ், அங்கே வந்து சீஸ்ஃபயர் டீல் ஆகுதா என்ன ஏதுங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த வாரம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. அண்டு ஒரு வேளை மார்க்கெட் வந்து நல்லாவே செட்டில் ஆகுது, ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃபால் ஆகாமல் ஒரு பிளேஸில் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 23,500 ரேஞ்சுக்கு கீழே போகாமல் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு இந்த வீக்கில் எல்லாமே செட்டில் ஆச்சுன்னா. ஒரு வேளை ஆப்போசிட்டாக போச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 22,000 அண்டு அதுக்கு கீழே போனீங்கன்னா 21,500. ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேஜர் சப்போர்ட். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 22,000 தொடர்றதும் சான்ஸ் கம்மி தான். என்னோடய அனாலிசிஸ் படி மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஆனாலும் அது ரொம்ப சாப்பியாக தான் இருக்கும். அப்படி கண்டினியூஸாக அப் ட்ரெண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. என்ன நியூஸ் வந்தாலும் அதுக்கு மார்க்கெட் டக்குன்னு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்ட்லி சொல்ல முடியல. இருந்தாலும் மை ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட் ரொம்ப கீழே போகாது, இந்த ரேஞ்சிலே மெயின்டைன் ஆகும், இல்லை ஸ்லைட்டாக மேலே போகும். ஓகேங்களா? அதை தாண்டி செக்டார் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பெட்ரோல் சம்மந்தமான கம்பெனிஸில் வந்து ரொம்பவே ஃபால் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, ரொம்ப கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ நல்ல நியூஸ் வருதோ அப்போ மட்டும்தான் அது மேல் நோக்கி போகும். அது வரைக்கும் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பெட்டர் அவாய்ட் பண்ணலாம், இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி என்ன செக்டார்னு பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி, பேங்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அதை தாண்டி ஐடி வந்து வேல்யூஷன் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இம்பேக்ட்டுங்கிறது இன்னும் ரெக்கவர் ஆகிற மாதிரி இல்லை. அதை தாண்டி ஃபார்மாவில் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்டோரி புக் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அமேசானில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ இதாங்க அந்த புக்கு. ஸோ இந்த புக்கோட லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் அகெயின் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இதோட கான்செப்ட் என்னென்னா 21 சிம்பிள் ஸ்டோரிஸை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டு பேசிக்காக எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஜஸ்ட் ஸ்டோரியும் ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்டும் லிங்க் ஆகிருக்கும். ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்கிட்ட பர்சனலாக பேசணுன்னா கீழே அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்கும் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ கோர்ஸ் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எனிதிங் என்ன சர்வீசஸ் வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டோட்டல் ஃபினான்ஸை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிற பெஸ்ட் ஐடியாஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்சூரன்ஸ் அண்டு ஹெல்த்தாக இருக்கட்டும், டேர்மாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ப்ளஸ் அதோட சப்போர்ட்டை என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஒரு ஹெல்த்து கவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டீம் இருக்காங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஃபினான்ஸில் A to Z என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை கன்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.